8th Standard English, Unit 1, Prose, The Nose Jewel, written by Rajagopalachari. இந்த லெசனோட வார்மப் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. What do you mean by nose jewel? Nose jewelனா தமிழில் மூக்குத்தின்னு சொல்லலாம். Have you seen ladies wearing nose jewel? பெண்கள் மூக்குத்தி அணிஞ்சிருக்கதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? Now we can come to the lesson. Let us read. Ramaya was a simple man living in the town. ராமையா ஒரு எளிமையான மனிதர். அவர் நகரத்தில் வசித்து வந்தார். He lived with his wife in a nice house made of tiled roofs. அவர் தன்னோட ஒய்ஃபோட ஒரு ஓட்டு வீட்டில் குடியிருந்தார். He was not rich, but he could take care of his family. ராமையா ஒரு பெரிய பணக்காரர் கிடையாது, ஆனாலும் அவர் தன்னோட குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. Two sparrows built a nest in a nice spot in the roof of Ramaya's house and the mother bird laid her eggs in it. ராமையாவோட ஓட்டு வீட்டில் 2 சிட்டுக்குருவிகள் ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் கூடு கட்டி தாய்க்குருவி அதில் முட்டை போட்டிருந்துச்சு. My dear, began the male sparrow. அந்த ஆண் சிட்டுக்குருவி பெண் சிட்டுக்குருவியை பார்த்து மை டியர் அப்படின்னு கூப்பிட்டுச்சு. And what do you want now? asked his wife. பெண் சிட்டுக்குருவி ஆண் குருவியை பார்த்து உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. Why does the lady of this house always quarrel with her husband? What do you mean by quarrel? குவாரல்னா சண்டை போடுறது. இந்த வீட்டில் உள்ள லேடி எப்போவுமே அவங்களோட ஹஸ்பண்ட்டை சண்டை பிடிச்சிட்டே இருக்காங்களே, அது ஏன் அப்படின்னு ஆண்குருவி கேட்டுச்சு. How am I to know? said the female bird. Let us mind our own business. அது எனக்கு எப்படி தெரியும், நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு பெண் குருவி பதில் சொன்னுச்சு. You are always self-centered, said the male sparrow and added, should we not help this poor Ramaya? What do you mean by self-centered? Concerned with the self. Self-centeredனா சுயநலமாக இருக்கிறது. அந்த ஆண்குருவி பெண் குருவியை பார்த்து நீ ரொம்ப சுயநலமாக இருக்கிற, நாம் ஏன் ராமையாவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டுச்சு. The female sparrow said with disdain, let me see what help you can do for him. Please do not talk about what does not concern us. See that the cat does not come near our nest. That would be enough for you and me. What do you mean by disdain? Feeling of contempt or scorn. Disdainனா ரொம்ப அலட்சியமாக பதில் சொல்கிறது. அந்த பெண் குருவி ஆண் குருவியை பார்த்து ராமையாவுக்கு உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு அலட்சியமாக பதில் சொல்லிச்சு. ப்ளீஸ் do not talk about what does not concern us. நமக்கு தேவையில்லாததை பற்றி நம்ம பேசக்கூடாது. அந்த பூனை நம்மோட கூட்டு பக்கத்தில் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, அது மட்டுமே நம்ம 2 பேருக்கும் போதுமானது அப்படின்னு சொல்லிச்சு. Somewhere in the muck heap lay a diamond nose jewel. The male bird picked it up and came to the nest with a shining stud in his beak and said to his wife, look, do you like this? ஒரு குப்பை குவியலில் ஒரு வைர மூக்குத்தி கிடந்ததை ஆண்குருவி பார்த்துச்சு. மினுங்கிக்கிட்டு இருந்த அந்த வைர மூக்குத்தியை ஆண்குருவி அழகில் கொத்தி தன்னோட கூட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துச்சு. அது பெண் குருவியை பார்த்து இங்கே பாரு, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. The wife bird replied, what am I to do with the diamond nose stud or with earrings? Find some grub. The young ones are hungry. What do you mean by grub? It means food. grubனா உணவு. அதுக்கு அந்த ஒய்ஃப் பேர்ட் சொல்லிச்சு, நான் இந்த வைர மூக்குத்தியோ வைரத்தோடையோ வச்சு என்ன பண்ண போகிறேன், முதல்ல போய் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க, நம்ம குஞ்சுகள்லாம் ரொம்ப பசியோடு இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. The bird dropped the diamond stud on the floor and went out in search of little worms for the young ones.
அந்த ஆண்குருவி வைர மூக்குத்தியை தரையில் போட்டுட்டு தன் குஞ்சுகளுக்காக இரை தேடுறதுக்கு சின்ன புழுக்களை தேடுறதுக்காக வெளியே போயிட்டு. ராமையா's wife noticed the jewel as she was sweeping the floor. She picked it up with delight and wore it. ராமையாவோட ஒய்ஃப் தரையை தூக்கச்சில் அந்த வைர மூக்குத்தியை பார்க்குறாங்க. She picked it up with delight and wore it. அதை ரொம்ப சந்தோஷமாக எடுத்து அணிஞ்சிக்கிட்டாங்க. ராமையா questioned her angrily. How did you get this diamond stud? தன்னோட ஒய்ஃப் வைர மூக்குத்தி போட்டிருந்ததை ராமையா பார்த்து ரொம்ப கோவப்பட்டார். உனக்கு எப்படி இந்த வைர மூக்குத்தி கிடச்சிது அப்படின்னு கோபமாக கேட்டார். I found it lying here yesterday and took it. That's all. நேற்று இங்கே கீழே கிடந்தது, அதை நான் எடுத்தேன், அவ்வளோதான் அப்படின்னு அவனோட ஒய்ஃப் சொன்னாங்க. We should go and hand over it to the village magistrate. If tomorrow the police should come and search our house, it will be disgrace to us. What do you mean by magistrate? A judicial officer with limited authority to administer and enforce the law. Magistrateனா நீதிபதின்னு சொல்லலாம். What do you mean by disgrace? The state of being dishonored. Disgraceனா அவமானப்படுறது. இந்த வைர மூக்குத்தியை நாம் வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைக்கணும். நாளைக்கு போலீஸ் வந்து நம்ம வீட்டை சோதனை பண்ணுனா அது நமக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும் அப்படின்னு ராமையா சொன்னார். In Meenakshi Ammal's house nearby, the talk went thus. I forgot and left it in the bathroom. Kupayi, the servant woman, must have swept it out. She is very careless and ignorant. பக்கத்தில் உள்ள மீனாட்சி அம்மாளோட வீட்டில் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் மறந்து போய் பாத்ரூமில் அதை வச்சுட்டு வந்துட்டேன். குப்பாயிங்கிறவங்க அந்த வீட்டில் வேலை பார்க்குற பெண்மணி. வீட்டை சுத்தம் செய்யச்சில் அவங்க தான் அதை தவறுதலாக வெளியே போட்டிருக்கணும். She is very careless and ignorant. What do you mean by ignorant? It means unaware. குப்பாயி ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் அறிவில்லாமலும் நடந்துக்கிட்டா அப்படின்னு மீனாட்சி அம்மாளோட வீட்டில் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. The mother, Meenakshi Ammal, consoled her little girl saying, "Let us search and find it. Don't tell father yet. He would go into a rage if he knew that you had lost the diamond no stud." What do you mean by consoled? Comforted in the time of grief, disappointment. ஒருத்தர் ரொம்ப கவலையாக இருக்கச்சில் ஆறுதல் படுத்துறத கன்சோல்டு அப்படின்னு சொல்லலாம். மீனாட்சி அம்மாள் தன்னோட மகள்கிட்ட ஆறுதலாக சொன்னாங்க. நீ கவலைப்படாத, நாம் 2 பேரும் சேர்ந்து அதை தேடி கண்டுபிடிக்கலாம். வைர மூக்குத்தி தொலைஞ்சதை உங்கள் அப்பாட்ட சொல்லாத. அது தொலைஞ்சது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு மீனாட்சி அம்மாள் சொன்னாங்க. வாட் இஸ் த சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங்? ஆஸ் ராமநாதன். என்ன ரகசியமாக முணுமுணுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராமநாதன் கேட்டார். The loss of the jewel had to be admitted. Soon the whole village knew about it. The maid servant Kupayi was suspected by everyone to have stolen it. என்ன ரகசியம் பேசுகிறீங்க அப்படின்னு ராமநாதன் கேட்டதுனால மீனாட்சி அம்மாளால் அதை மறைக்க முடியலை. வைர மூக்குத்தி தொலைஞ்ச விஷயத்தை மீனாட்சி அம்மாள் ராமநாதன்கிட்ட சொன்னாங்க. இந்த விஷயம் கொஞ்ச நேரத்தில் கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் பரவிட்டு. The maid servant Kupayi was suspected by everyone to have stolen it. What do you mean by suspected? Believed to be a cause or at fault. Suspectedனா சந்தேகத்திற்குரியன்னு அர்த்தம். அந்த வீட்டில் வேலை செஞ்ச குப்பாய் தான் இந்த நகையை எடுத்திருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க. The police came and searched her hut but could find nothing. போலீஸ் அவளோட குடிசையில் வந்து தேடி பார்த்தாங்க, ஆனால் அங்கே ஒன்றும் கிடைக்கல. Ramaya's heart was in a flutter. Ramaya's wife put the stud away in her box. What do you mean by flutter? To flap or wave quickly but irregularly. ஃப்ளட்டர்னா படபடக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ
ராமையாவோட மனசு ரொம்ப படபடுத்துது. ராமையாவோட ஒய்ஃப் அந்த வைர மூக்குத்தியை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டாங்க. She soon developed a severe fever and was confined to her bed. No one thought of searching their house. What do you mean by confined? Restricted, kept in a limited space or area. ராமையாவோட ஒய்ஃப்க்கு ரொம்ப காய்ச்சல் வந்து அவங்க பெட்டை விட்டு எந்திரிக்கவே இல்லை. யாருமே ராமையா வீட்டில் அந்த மூக்குத்தியை தேடி பார்க்கணுன்னு நினைக்கவே இல்லை. The he sparrow said, "Look at the fun, my dear. The lady of this house is scared and is down with fever." ஆண்குருவி சொல்லிச்சு, இந்த வேடிக்கையை பாத்தியா மைடியர், இந்த வீட்டில் உள்ள லேடி ரொம்ப பயந்து போய் இருக்காங்க, பயத்தினால அவங்களுக்கு காய்ச்சலே வந்துட்டுது அப்படின்னு பெண்குருவியை பார்த்து சொல்லிச்சு. Nice, fun indeed, said the she sparrow. The poor woman is in a panic. The fever may be the end of her. What do you mean by panic? Frightened. பேனிக்னா ரொம்ப பயந்து போய் இருக்கிறது. இது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு பெண்குருவி சொல்லிச்சு. இந்த லேடி ரொம்ப பயந்துருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கு. ஒருவேளை இந்த காய்ச்சல் கூட அவங்களுக்கு முடிவாக இருக்கலாம் அப்படின்னு பெண்குருவி சொல்லிச்சு. And a good thing too, said the cruel male sparrow. Cruelனா merciless or heartless, ரொம்ப கொடூரமாக இருக்கிறது. அந்த கொடூரமான ஆண்குருவி பெண்குருவியை பார்த்து இது ஒரு நல்ல விஷயம் கூட அப்படின்னு சொல்லிச்சு. It is all you are doing. You brought and threw it here and tempted her, said the female bird. இப்போ பெண்குருவி ஆண்குருவிட்ட சொல்லிச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அந்த வைர மூக்குத்தியை கொண்டு வந்து இங்கே போட்டு அவளை டெம்ப்ட் பண்ணிங்க, அதாவது அவளுக்கு ஆசையை உண்டாக்குனீங்க அப்படின்னு சொல்லிச்சு. The male bird answered gravely, "Did I tell her to steal the thing? This is bound to happen when human are being greedy." அதுக்கு அந்த ஆண்குருவி கடுமையாக பதில் சொல்லிச்சு, நானா அவங்கள திருட சொன்னேன், எப்பெல்லாம் மனிதர்கள் பேராசைப்படுறாங்களோ அப்பெல்லாம் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. Rightly said, we should never be greedy for what belongs to others. Come, let us go now and bring some worms for the young ones. And the two flew out. கரெக்டாக சொன்னீங்க, நாம் எப்போவுமே மற்றவங்களோட பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. Come, let us go. வாங்க நம்ம 2 பேரும் வெளியே போய் நம்ம குஞ்சுகளுக்கு தேவையான புழுக்களை பெறக்கிட்டு வரலாம் அப்படின்னு பெண்குருவி சொல்லிச்சு. இப்போ 2 பேர்ட்ஸுமே வெளியே பறந்து போயிட்டு. ராமையா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் spent the rest of life in fear of being caught. The diamond nose jewel may still be with them, but the fear of getting caught was even more. ராமையாவும் அவரோட ஒய்ஃபும் எங்கே நம்மளை போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களோங்கிற பயத்திலேயே அவங்களோட மீதி வாழ்க்கையை பயத்தோடையே கழிச்சாங்க. அந்த வைர மூக்குத்தி வேணா இன்னும் அவங்க கூடயே இருக்கலாம். அந்த வைர மூக்குத்தி இருக்கிற சந்தோஷத்தை விட எங்கே நம்மளை மற்றவங்க பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம்தான் அவங்களுக்கு இன்னும் அதிகமாக இருந்துச்சு. வாட் இஸ் த மாரல் ஆஃப் திஸ் ஸ்டோரி? வி ஷுட் நெவர் பி greedy ஃபார் வாட் பிலாங்ஸ் டு அதர்ஸ். நாம் என்றைக்குமே மற்றவங்களோட பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிற பொருட்களே நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற நிறைவோட சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும். Now we can see about the author. Chakravarti Rajagopalachari, informally called Rajaji, was an Indian politician, independence activist, lawyer, writer, historian and statesman. இந்த ஸ்டோரியை எழுதினவங்க சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. இவரோட பீரியட் 1878லேருந்து 1972 வரைக்கும். இவரை எல்லாரும் ராஜாஜின்னு அழைப்பாங்க. ராஜாஜி அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக, ஒரு விடுதலை வீரராக, ஒரு வழக்கறிஞராக, ஒரு எழுத்தாளராக, இன்னும் பல திறமைகளை பெற்றவங்களாக இருந்தாங்க. Rajagopalachari was born in the village of Thorappalli
in the Krishnagiri district. ராஜாஜி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தொரப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தார். Rajagopalachari was the last Governor General of India as India soon became a republic in 1950. ராஜாஜி இந்தியாவோட கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்தார். Furthermore, he was the first Indian-born Governor General since before him the posts were held by British nationals. ராஜாஜி அவர்கள்தான் இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலும் ஆவார். ஏன்னா ராஜாஜிக்கு முன்னால் அந்த கவர்னர் ஜெனரல் போஸ்டில் இருந்தது ஆங்கிலேயர்கள் தான். He also served as leader of the Indian National Congress, Premier of the Madras Presidency, Governor of West Bengal, Minister for Home Affairs of the Indian Union and Chief Minister of Madras State. ராஜாஜி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராகவும் மெட்ராஸ் பிரசிடென்சியின் முதல்வராகவும் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தின் கவர்னராகவும் அதாவது ஆளுநராகவும் இந்தியாவின் உள்துறை அமைச்சராகவும் சென்னை மாநிலத்தின் முதல்வர் எனவும் பல பதவிகளை வகித்தவர். He was one of the first recipients of India's highest civilian award, the Bharat Ratna. இந்தியாவின் மிக உயரிய சிறந்த விருதான பாரத் ரத்னா அந்த விருதை ராஜாஜி அவர்களுக்கு வழங்கி சிறப்பு செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.